வணக்கம். அம்புலி செய்திகள் வாசிப்பது குமார். சென்னை குன்றத்தூர் அடுத்த பரணிப்புத்தூர் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு ரெட்டியார் நல சங்க குடும்ப விழா நடைபெற்றது. தமிழ்நாடு ரெட்டி நல சங்க சென்னை மாவட்ட அனைத்து ரெட்டி நல சங்கங்களின் சார்பாக பரணிப்புத்தூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற குடும்ப நல விழாவில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். தாம்பரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா கலந்து கொண்டு பேசும்போது, ரெட்டியார் என்ற அடைமொழியைதான் போட்டுக்கொள்வதில்லை தான் இருக்கும் கட்சியில் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதால் எல்லா சமுதாய மக்களையும் சகோதரத்துடன் பழகுவதால் சங்கத்தின் மூலமாக சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு ரெட்டி நலச்சங்க தலைவர் பி. ரவி ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, முன்னாள் முதல்வர் ஓமந்தூரார் சிலையை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் வைத்திடவும், ஓமந்தூரார் பிறந்த ஊரில் பேருந்து நிலையத்துக்கு அன்னாருடைய பெயரை வைத்து பெருமைப்படுத்தவும், 2026 மார்ச் மாதத்தில் விழுப்புரத்தில் நடைபெறும் ரெட்டியார் சங்க சமுதாய மாநாட்டை சிறப்பிக்க வேண்டுமென சமுதாய மக்களின் நம்பிக்கையாக உள்ளதாகவும் முதல்வருக்கு 3 கோரிக்கைகளை வைத்துள்ளார். இதில் சென்னை மாவட்ட தலைவர் சந்திரசேகர ரெட்டி, செயலாளர் மணிவண்ணன், தொழிலதிபர் திரைப்பட தயாரிப்பாளர் வசந்தபவன் ரவி ரெட்டி, மாநில பொதுச் செயலாளர் பூர்ணசந்திரன் ரெட்டி, உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜி. பாலகுரு ரெட்டி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார், வாரிய குழு தலைவர் முத்து, தொழிலதிபர் திருநின்றவூர் கிஷோர், முடிச்சூர் மு. தலைவர் தாமோதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய ரெட்டியின மக்கள் ரெட்டி கஞ்சம் ஜாதி சான்றிதழ் வாங்குவதிலே 2026 மார்ச் மாதத்திலே நடத்தலாம் என்று திட்டமிட்டுள்ளோம். அந்த எங்களுடைய மாநாட்டிற்கும் எங்களுடைய 3 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி இந்த அரசு கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம் என்று மீண்டும் ஒரு முறை தெரிவித்துள்ளோம்.